மத்திய பிரதேச மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் தலைவர் மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருப்பது ஒரு தனிப்பட்ட வேட்பாளரின் தலைவிதியையும் தாண்டி நிறுவனங்களின் நம்பகத்தன்மை மற்றும் நியாயமாக நடந்து கொள்வது குறித்த கேள்விகளையும் எழுப்புகிறது. இந்த விவகாரத்தை வெள்ளிக்கிழமையன்று விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. இதற்கிடையில் பாஜகவின் 3 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இது ஒட்டுமொத்த தேர்தல் செயல்முறையின் நடுநிலைமை குறித்தும் நியாயத்தன்மை குறித்தும் கூடுதல் கேள்விகளை எழுப்புகிறது. ஹைதராபாத்தில் நிலுவையில் உள்ள ஒரு குற்றவியல் வழக்கை தனது தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடவில்லை என்ற புகாரின் அடிப்படையில் தேர்தல் நடத்தும் அலுவலரால் மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. தெலுங்கானாவின் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளராக இருந்த மீனாட்சி நடராஜன் 2025ஆம் ஆண்டில் ஹைதராபாத் கூடுதல் பெருநகர நடுவர் நீதிமன்றத்தில் முன்னாள் தெலுங்கு தேசம் கட்சியின் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர் ஒருவரால் அளிக்கப்பட்ட தனிநபர் புகாரில் எதிர் மனுதாரர்களில் ஒருவராக சேர்க்கப்பட்டிருந்தார். உண்மையில் அந்த புகார் மீனாட்சி நடராஜனுக்கு எதிரானது அல்ல. வேறு ஒரு காங்கிரஸ் தலைவர் முறையற்ற வகையில் நடந்து கொண்டதாகவும் மிரட்டல் விடுத்ததாகவும் அந்த புகாரில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அந்த தலைவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற காரணத்திற்காகவே இந்த மனுவில் மீனாட்சி நடராஜனின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. தெலுங்கானா காவல்துறையினரால் மீனாட்சி நடராஜன் மீது எந்த ஒரு குற்றவியல் முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யப்படவில்லை. தனிநபர் புகார் என்பது ஒரு வழக்கமான காவல்துறை வழக்கை போலில்லாமல் நேரடியாக நீதிமன்றத்தின் முன்பு தொடங்குகிறது. நீதிமன்றம் இந்த புகாரில் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த மீனாட்சி நடராஜன் உள்ளிட்ட நபர்களுக்கு நோட்டீஸ் மட்டுமே அனுப்பியிருந்தது. வேட்புமனுவை நிராகரிப்பதற்கான ஒரு அடிப்படையாக இந்த விவகாரத்தை தேர்தல் நடத்தும் அலுவலர் பயன்படுத்தியிருப்பது கடுமையான தன்னிச்சையான போக்கையும் ஒரு சதியையும் கூட வெளிப்படுத்துகிறது. வழக்கு விவரங்களை வெளிப்படுத்துவது தொடர்பான சட்டம் மிகவும் தெளிவானது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 33A படி 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய, முக்கியமாக நீதிமன்றத்தால் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை மட்டுமே தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட வேண்டும். குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுவது என்பது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து எடுக்கப்படும் ஒரு நீதித்துறை சார்ந்த நடவடிக்கையாகும். முக்கியமான உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளன என்றும் வேட்புமனு முழுமையடையவில்லை என்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் எடுத்திருக்கும் நிலைப்பாடு சட்டத்தை தவறாக புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் பொது அறிவை அவமதிக்கும் செயலும் கூட. இந்த தர்க்கத்தின்படி பார்த்தால் போக்குவரத்து விதிமீறல் நோட்டீஸ்களை பட்டியலிட தவறியதற்காகவும் ஒரு வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய முடியும். வேட்பாளர்களின் குற்றப்பின்னணி மற்றும் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காகவே இந்த விவரங்களை வெளிப்படுத்தும் முறை உருவாக்கப்பட்டது. மீனாட்சி நடராஜனின் வழக்கில் விதிகளுக்கு புறம்பாக தன்னிச்சையாக முடிவெடுக்கப்பட்டதாக சொல்ல முடிவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், இதே தேர்தல் காலகட்டத்தில் மற்றொரு வேட்பாளர் கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டிய சில தகவல்களை அளிப்பதற்காக பிரமாண பத்திரத்தை திருத்துமாறு தேர்தல் நடத்தும் அலுவலரை கேட்டுக்கொண்டார். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்யும் புனிதமான அரசியலமைப்பு கடமை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது. தேர்தல் ஆணையம் தன் கடமையில் தவறி அந்த செயல்பாட்டில் ஜனநாயகத்தை சேதப்படுத்துகிறது. சட்டத்தை முற்றிலும் மதிக்காமல் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநிலங்களவை இடத்தை கைப்பற்றியிருப்பது தேர்தல் நம்பகத்தன்மைக்கு ஏற்பட்டுள்ள கடுமையான பின்னடைவாகும்.